ஹாய், வெல்கம் டு மை சேனல். டுடே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டுடே என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, கொஞ்ச நாள் இல்லை, பல நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு டைனோசர் இனத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அதில் ரீசெண்டாக வந்து பிரேசில் நாட்டில் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைனோசர் மாதிரியே வந்து இன்னொரு விலங்கு வந்து இந்த பூமியில வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரேசில்ல வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த விலங்கு பேர் பார்த்தீங்கன்னா டைனோசர் மாதிரியே வந்து இதுவும் இருக்கும். அந்த விலங்கு பேர் பார்த்தீங்கன்னா பார்லோவிச்னஸ் அப்படின்ற ஒரு சொல்லப்படுற இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் மூலமா வந்து அந்த விலங்கு வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து கிரேட்டேசியஸ் அப்படின்ற ஒரு பாலைவன பகுதியில இருந்து தான் இந்த மாதிரியான விலங்கு வந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது ஒரு 100லிருந்து 145 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து இந்த விலங்கு வந்து டைனோசர் மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் அந்த ஜியோகிராபிக்கல் ஆராய்ச்சியாளர் சொல்லுவாங்க. ஜியோகிராபிக்கல் ஆராய்ச்சியாளர்கள் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் மத்தியில் வந்து ஒரு பெரிய விஷயமா வந்து இது கருதப்படுதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இதை பற்றின ஆராய்ச்சிகள் அது எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அதோட கால் தடங்களை வச்சு அந்த பாலைவன பகுதியில் அதுக்குன்னே வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அதோட ஆராய்ச்சியை வந்து இதுக்கு முன்னாடி மேற்கொண்டு இருக்காங்க. மறுபடியும் இவங்க அந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டதுதான் அதோட கால் தடங்களை வச்சு இதுவும் அதே மாதிரி இருக்கும், அதே மாதிரி இருக்கிற ஒரு உயிரினம்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து பார்லோவிச்னஸ் என்று பெயரிடப்படுது அந்த ஒரு டைனோசர் விஷயம். அது மட்டும் இல்லாமல் இதில் டாக்வெனஸ் எர்னா சயின்டிஸ்ட் அதில் அப்படின்னு ட்ராக்வர்னஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து இது கண்டுபிடிக்கும் போது அவர் சில விஷயங்கள் வந்து அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. இதை பற்றின ஒரு முழு ஆராய்ச்சியுமே வந்து அவருக்கு கிடைக்காம இருந்திருக்குன்னு அந்த விஞ்ஞானிகள் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த பண்டைய ஆராய்ச்சி, இப்போ இவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் முன்னாடி இருந்த பண்டைய ஆராய்ச்சியை வந்து இப்போ மறுபடியும் வெளிச்சம் போட்டு காட்டுது. இது மூலமாக வந்து ஒரு நல்ல கிடைக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது வந்து அங்கே இருக்கக்கூடிய அவங்க மத்தியில் ஒரு பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ மறுபடியும் வந்து இந்த பார்லோவிச்னஸ்ன்ற ஒரு உயிரினம் டைனோசர் மாதிரியே இருந்திருக்கு அப்படின்றது வந்து தெளிவாக வந்து அவங்க காமிச்சு. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஆராகுவாரான்ற ஒரு இடம். அந்த இடத்துல தான் வந்து ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஏன் அங்கே வந்து ஆராய்ச்சியாளர்கள்லாம் அங்கே வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது முன்னாடி இருந்த ஒரு பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த இடம் வந்து ஒரு பாலைவனமாக இருந்திருக்கு அப்படின்ற ஒரு இதில் தான் வந்து அங்கே ஆராய்ச்சிகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு. பாலைவன பகுதியில் தான் வந்து இதுக்கு முன்னாடி அப்போ கண்டுபிடிக்கும் போது தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அதனோட கால் தடங்கள் வந்து டைனோசரோட இன்னொரு பரிணாம வளர்ச்சி, இந்த ஒரு விலங்கும் வந்து இதோட பரிணாம வளர்ச்சி, பார்லோவிச்னஸ் சொல்ற பரிணாம வளர்ச்சின்ற ஒரு புதிய அறிக்கையை வந்து அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அவங்களோட ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் நிறைய மேம்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் டைனோசர் மாதிரியே இந்த மாதிரி ஒரு விலங்கு இருந்தது இத்தனை வருஷம் கழிச்சு, அது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்து சொல்லப்படுது. அதே மாதிரி இன்னொரு விலங்கு இருந்திருக்கு அப்படின்றது வந்து அவங்க மூலமா சொல்லப்பட்டது வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இல்லாம ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில வந்து இது ஏற்படுத்தி இருக்கு அவங்க மத்தியிலன்னு சொல்றது நம்ம சொல்லப்படலாம். இந்த டைனோசர் மாதிரி அவங்க கண்டுபிடிச்ச அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விலங்கு அது வந்து பரிணாம வளர்ச்சியில வந்து இந்த பார்லோவிச்னஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு விலங்கு பரிணாம வளர்ச்சியில இருந்திருக்குன்றது வந்து தெளிவா சொல்றாங்க. அது இல்லாம அதோடைய அமைப்பும் இதோடைய அமைப்பையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுவும் வந்து மேட்ச் ஆயிருக்கு. அதன் மூலமா தான் வந்து இந்த விலங்கை டைனோசர் மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு விலங்கை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்றத வந்து அங்க இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து தெளிவா சொல்றாங்க. இது வந்து உலக நாடுகள்ல மத்தியில பாத்தீங்கன்னா இது கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு வந்து அவங்க தெளிவா சொல்றாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் டைனோசர் வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததுல அது எப்படி இருந்திருக்கும், அதை பத்தின விஷயங்கள் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப அதே மாதிரி நியூவா ஒரு விஷயம் வந்து அதே மாதிரி ஒரு விலங்கு இருந்திருக்குன்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரேசில் சயின்டிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் வந்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்தடுத்து நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அருள் பெஸ்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.